शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये विघ्नेश्वराय नमः। வாழ்க சத்தியம், ஜெயிப்பது நிச்சயம், வாழ்க தமிழ். இந்து பாதுகாப்பு படையினுடைய எழுச்சி மாநாட்டை நடத்திக் கொண்டிருக்கின்ற நம்முடைய கண்ணன்ஜி அவர்கள் இந்த மாநாட்டினுடைய வந்திருக்கின்ற அனைவருக்கும் மகாலட்சுமியுடைய அருளும் மகாலட்சுமி சுவாமியுடைய ஆசீர்வாதம் உரித்தாக்கும் என்று சொல்லி ஆசீர்வதிக்கின்றேன். ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்று உள்ளம் சுத்தம், உடல் சுத்தம், தன்னுடைய இல்லம் சுத்தம், நாம் இருப்பு இடம் எல்லாமே சுத்தமாக இருக்க வேண்டும். நாம் இல்லம் சுத்தமாக இருக்க வேண்டும், எண்ணம் சுத்தமாக இருக்க வேண்டும், உடல் சுத்தமாக இருக்க வேண்டும், நாம் சுற்றி இருக்கின்ற இடம் சுத்தமாக இருக்க வேண்டும், சமுதாயம் இந்த உலகத்தை சுத்தம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய செல்லுகின்ற இடமெல்லாம் நாம் சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி எண்ணி பார்க்க வேண்டும். நீங்கள் எல்லாம் அதாவது எத்தனையோ நாட்டில் எத்தனையோ தலைவர்கள் வந்து நல்லதற்காக பாடுபட்டு எத்தனை மாண்டவர்கள் உண்டு, எத்தனையோ சிறைகளை மாண்டவர்கள் உண்டு. மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு மனிதனுடைய நிலை சிறக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதொரு ஆட்சி மலர வேண்டும். நாட்டில் உலகில் ஆட்சி மலர வேண்டும் என்று சொன்னால் மக்கள் எப்படி தேர்ந்தெடுக்கிறீர்களோ அந்த மக்களுடைய தேர்ந்தெடுத்து ஆட்சி பீடத்திலே அமர வைத்து அவர்களை அழகு பார்த்துக் கொண்டிருக்கின்றது காலந்தோறும் கொண்டு பெற்றோம். அவர்கள் எப்படி ஆளுகின்றார்களோ, நாற்காலியிலே அமர்ந்து எப்படி ஆளுகின்றார்களோ அப்படி சாமியுடைய கருத்து. ஆனாலும் எல்லா மதங்களும் ஒன்றைத்தான் சொல்கிறது. என்ன சொல்கிறது? நல்லதை கடைபிடிக்க வேண்டும், நல்லதை கடைபிடிக்க வேண்டும் என்று சற்று முன் பேசின அனைத்து தலைவர்களும் நல்ல கருத்துக்களையும் எழுச்சியான வார்த்தைகளையும் எடுத்துரைத்தார்கள். எடுத்துரைத்து உளியில் அடித்தது போல், சமட்டியில் அடித்தது போல் மனதுக்குள் குத்தினாலும் மனிதன் திரும்புவதில்லை. தனி மனிதன் ஒழுக்கம் இந்த உலகத்துக்கு ரொம்ப தேவைப்படுகிறது. நாலு பக்கம் துன்பம் வந்தால் நாட்டினருக்கும் தெய்வம் உண்டு என்பார்கள். ஆடுவதும் பாடுவதும் காசுக்காக உலகத்தில் வாழ்க்கையில் ஆடுவதும் பாடுவதும் காசுக்காக. இந்த உலகத்தில் நல்ல செய்யும் மது மது என்று மதுவால் மயங்கி கிடக்கின்ற இன்று இளைஞர்களும் சரி பெண்களும் சரி எல்லாம் நாட்டில் வாழ்கின்ற மக்கள் கைகட்டி கிடக்கின்றார்கள். எத்தனையோ இந்து சமுதாயங்கள், இந்து இயக்கங்கள் உருவாகி கொண்டிருந்தாலும் கூட நல்லதொரு தனி மனிதன் ஒழுக்கத்தை ஒவ்வொருத்தரும் கடைபிடிக்க வேண்டும். கடைபிடித்தால் மட்டுமே இந்த சமுதாயம் உருப்படும். வருகின்ற காலத்தில் இந்த மாதிரி கண்ணன்ஜியை போன்ற அமைப்பில் இருக்கின்றவர்கள் அமைப்பை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். அனைத்து அமைப்புகளும் ஒன்று சேர வேண்டும். ஒன்று சேர்ந்து உலகத்தில் நல்ல ஆட்சி, இந்த மாதிரி நல்ல ஒரு எழுச்சி மாநாடு எல்லா பக்கமும் நடத்தி இவர்களை வெற்றி பெற வேண்டும் என்று மகாலட்சுமியுடைய நிறைய கருத்துக்களை சொல்ல வேண்டியிருக்கிறது. ஆனால் நேரம் கருதி சில வார்த்தைகளை மட்டும் நான் சொல்லியிருக்கின்றேன். நல்லதொரு உலகம் உருவாக அனைவரும் நல்லவர்களை தேர்ந்தெடுத்து ஆட்சியிலே அமர வையுங்கள் என்று சொல்லி அனைவருக்கும் ஆசீர்வதித்து உங்களை வாழ்த்துகின்றேன். வாழ்க சத்தியம், ஜெயிப்பது நிச்சயம், வாழ்க தமிழ்.